ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட். இதை பார்க்காத 90s கிட்டே கிடையாது. இதை பார்க்காதவன் 90s கிட்டே கிடையாது. அப்படி நம்ம ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனா என்னமோ தெரியல, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் இதோட அருமை சுத்தமா தெரியவே மாட்டேங்குது. எனக்கு வந்து ஒரு அண்ணன் பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட போயிட்டு நான் WWE பார்த்திருக்கியாடா அப்படின்னு கேட்கறேன். அப்படின்னா என்னன்னு கேட்கறான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து WWE பார்த்துட்டு இருக்கேன். எந்த வயசு எனக்கு ஞாபகம் கூட இல்லை. நிறைய மீம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வென் சிஸ்டர்ஸ் அட் ஹோம்ஸ் அப்படின்னு போட்டு அவங்க சம்திங் ஏதோ ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்க மாதிரி, ஏதோ விளையாடிட்டு இருக்க மாதிரி போடுவாங்க. அப்படியே பேரலா வென் பிரதர்ஸ் அட் ஹோம் அப்படின்னு போட்டு பார்த்தா ஸ்மாக் போட்டு விளையாடிட்டு இருக்க மாதிரி, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா என் கதையில அது அப்படியே உல்டா. வென் மீ அண்ட் மை சிஸ்டர் அட் ஹோம் அப்படின்னு போட்டு இந்த மீமை போடணும். ஏன்னா நானும் எங்க அக்காவும் வீட்டுல பெரும்பாலும் விளையாடுற விளையாட்டு WWE தான். இன்னும் எங்களுக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான். அவனும் வந்து சேர்ந்துட்டான் வச்சுங்க, ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் எல்லாம் சும்மா பயங்கரமா விளையாடுவோம். மற்ற கண்ட்ரீஸ்ல மற்ற நாடுகள்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாடுன்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான பெண்கள் வந்து WWE பார்த்தத எனக்கு தெரியல. மேபி உங்கள நிறைய பேர் WWE பார்த்திருக்கலாம். ஆனா என்னை விட எங்க அக்கா வெறித்தனமான WWE ஃபேன். எந்த அளவுக்குன்னா எங்க அக்கா படிச்ச ஸ்கூல்ல WWE பார்க்கற ஒரே ஆளு அவதான். கிட்டத்தட்ட நாங்க இருக்கிற இந்த சீட்டா இருக்கட்டும், இல்ல ஊரா இருக்கட்டும், எத்தனையோ பெண்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ படிக்கிற ஸ்கூல்ல அவன் மட்டும் தான் WWE பாக்குறாள். அதை பத்தி அவ வேற யார்கிட்ட பேசினாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதுவா அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. ஆனா எங்க அக்கா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பயங்கரமா இருந்துச்சு பாப்பா. WWE பார்த்துட்டு நானும் எங்க அக்காவும் கதை பேசுறது, WWE கார்ட்ஸ் விளையாடுறது, ஸ்கூல்ல போயிட்டு அதை பத்தின கதைகளை பேசுறது, நடந்த மேட்சஸ் பாக்குறது, ரெசில்மேனியா, ரா, ஸ்மாக் டவுனு, அதுவும் மண்டே நைட் ராலாம் ஒரு நாள் கூட நாங்க மிஸ் பண்ணதே கிடையாது. ஷார்ப்பா மண்டே நைட் 8 மணிக்கு ஆஜராயிடுவோம். ஸ்கூல் விட்டு வந்தோமா கொஞ்ச நேரம் அப்படியே ஏதாவது படிச்சுட்டு அப்படியே 6 மணிக்கு மேல வெளில போனோம்னா, இருத்த வீட்டு பக்கத்து வீடு பக்கத்து தெருன்னு பசங்க ஒரு 7-8 பசங்க கூடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுறது, ஷட்டில் கார்க் விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, அப்படியே பயங்கரமான கேம்ஸா போய்கிட்டு இருக்கோம். ஷார்ப்பா 8 மணிக்கு, 8 மணி கூட சொல்ல முடியாது, ஷார்ப்பா ஒரு 7:45 வருவோம். வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே கிச்சனை பார்த்தோம்னா அம்மா டின்னர் ரெடியா வச்சிருப்பாங்க. மணக்க மணக்க டின்னர் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே மண்டே நைட் ரா பாக்குற ஃபீல், அந்த எமோஷன், அதுக்கெல்லாம் ஈடுனே கிடையாது. இப்போ நான் அதை ரொம்பவே மிஸ் பண்றேன். நானும் எங்க அக்காவும் இந்த அளவுக்கு ஒரு WWE ஃபேன் ஆயிருக்க முக்கியமான காரணம் எங்க அப்பான்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவர் WWE பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி தெரியணும்னா WWE ஆரிஜினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல CWC, கேபிட்டல் ரெஸ்லிங் கார்பரேஷன் அப்படின்னு தான் இருந்தது. லேட்டர் ஆன் அது வேர்ல்டு வைட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் WWF அப்படின்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் 1979ல அது WWF வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு. கடைசியா 2002ல தான் வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் WWEன்னு சேஞ்ச் ஆச்சு. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் WWFன்னு அது மாறின காலகட்டத்தில இருந்து எங்க அப்பா WWE பார்த்துட்டு இருக்காரு. தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து நைட் உட்காந்து அப்பா WWE பார்ப்பாரு. கூடவே நானும் அக்காவும் உட்காந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சோம். அப்படியே அதோட ஃபேனாகவும் மாறிட்டோம். நாங்க 3 பேரும் இந்த மாதிரி உட்காந்து WWE பார்க்கறத பார்த்த எங்க அம்மா, ஏங்க இந்த மாதிரி பசங்களுக்கு சண்டை போடுறதெல்லாம் போட்டு காமிச்சு குட்டிசா வரக்காதீங்க அப்படின்னு கத்துவாங்க. இருந்தாலும் எங்க அப்பா அதெல்லாம் சட்டை பண்றது கிடையாது. எங்க அப்பா நானும் அக்கா 3 பேர் ஜாலியா உட்காந்து WWE பார்த்துக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். எங்க அப்பாவுக்கு WWEல பிடிச்ச கேரக்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் சொல்லலாம். முதலாவது வந்து ரிக் ஃபிளேயர், ரெண்டாவதா வந்து ஹல்க் ஹோகன், மூணாவதா வந்து ஃபைட்டர். ஐ மீன் நாங்க அவரை செல்லமா ஃபைட்டர்னு கூப்பிடுவோம். பட் வின்ஸ் மெக்மோகன் அப்படின்னு சொன்னாதான் உங்கள நிறைய பேருக்கு அவரை தெரியும். கிட்டத்தட்ட WWE இந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு வைடு ரீச் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். வின்ஸ் மெக்மோகன் லெகாசி ரொம்ப பெருசு. அதை பத்தி பேசணும்னா தனியா ஒரு வீடியோவே போடலாம். மறக்காம வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, போட்டுருவோம். எங்க அப்பா பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஹல்கோகன் கேரக்டர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட ஹல்கோகன் மாதிரியே மஸ்குலரா பல்கா இருப்பாரா, அதோட ஆஃப் பால்டு வேறையா. ஹல்கோகன் மாதிரியே போஸ்ட் பண்றது, தலையை ஆட்டிட்டு பாடியை ஷேக் பண்ணிட்டு ஒரு மேனரிசம் பண்ணுவாரு. அதெல்லாம் சின்ன வயசுல பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் அதெல்லாம் ரெஸ்லிங் WWE எல்லாம் வந்து ஃபேக்கு, அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டடு ஸ்டோரி லைனு அது இதுன்றாங்க. அப்போ நாங்க பார்த்த காலகட்டத்துல இந்த ஸ்கிரிப்ட், ஸ்டோரி லைனு இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கெல்லாம் அப்படியே பிளைண்டா நாங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க டிஃப்ரெண்டா காமிப்பாங்க. ரெசில்மேனியாவா இருக்கட்டும், அப்புறம் வந்து எலிமினேஷன் சேம்பரு, ராயல் ரம்பிள், ஸ்மாக் டவுனு, ரா, மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரி லைன் வரும். இப்போ அது வந்து ஸ்டோரி லைன் பத்தி எங்களுக்கு தெரியுது. பட் அப்போ அதெல்லாம் பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆட்டிடியூட் ஏராவா இருக்கட்டும், ஹல்கோகனுடைய ஸ்டோரி லைனா இருக்கட்டும், அண்டர்டேக்கர் ரைஸ் அந்த ஸ்டோரி லைனா இருக்கட்டும், ட்ரிபிள் எச் உடைய அத்தாரிட்டி ஸ்டோரி லைன்லாம் அல்டிமேட். அத்தாரிட்டி ஸ்டோரி லைன்லாம் வந்து நாங்க அவ்வளோ விரும்பி பார்த்துருக்குறோம்.
கஷ்டப்பட்டு சீனா அந்த அத்தாரிட்டியை இது பண்ணி அதுக்கப்புறம் எட்ஜை வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணி திரும்பி அத்தாரிட்டி வர்றது, பிக் ஷோ கார்னர் பண்ணி அடிச்சு ஃபயர் பண்றது, டேனியல் பிரைனை வந்து கார்னர் பண்ணி அடிக்கிறது, கேனு ஷீல்டை வச்சு டேனியல் பிரைனை வந்து அடிச்சு துவைக்கிறதுன்னு இதோட சேர்த்த மாதிரி ரா வெர்சஸ் ஸ்மாக் டவுன் அப்படின்ற அந்த ஈவெண்ட்டா இருக்கட்டும், இப்படின்னு ஏகப்பட்டது WWE பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே போவேன். இந்த WWE அண்டு இட்ஸ் ரெஸ்லர்ஸ் இவங்களை பத்தி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்குது பேசுறதுக்கு. WWE பத்தி, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ரெஸ்லர்ஸ் பத்தி அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம அடுத்து நாம எந்த ரெஸ்லர் பத்தி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம்